मध्ये गारुडशैलमध्ये कृपावतात् कल्पितसन्निधानं लक्ष्म्यासमालिङ्गितवामपाकं लक्ष्मीकृतं शरणं प्रपद्ये नमो वंशडगोपाय रङ्गनाथसरद्विषं श्रीरङ्गवीरवेदान्तानि रङ्गनारायणं सदा सर्वेभ्यः स्वागतं च பழைய பாட்டுல சந்தேகம் தான் கேளுங்க. நம்ம என்ன பார்த்தோம்? சுத்த சந்தை பார்த்தோம். சுத்த சந்தைனா சகார நவத்துக்கு சகார நவங்கம் யோகம் இருந்தா இந்த வால்யூம் கொஞ்சம் பேசுறீங்க சுவாமி. வச்சுக்கிறேன். கேக்குறதா? இப்ப கேக்குறது. ஓகே, இப்ப கேக்குறதா? சகாலத்துக்கு சா வரும், தவறுக்கு தவறுக்கம் வரும்னு பார்த்தோம். இதுல அப்போதான் இந்த ரூல்ஸ் இருந்தும் சில இடத்த வராதுன்னு சொல்றது அப்பவாதம். அது எங்கன்னா அப்பவாதம் சகாராத் பரஸ்ய சுத்வம்ன. சகாராத் பரஸ்யனா சகாரத்துக்காக பரமா இருக்கிறது. அப்போ சகாரம் முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். சகாரம் முன்னாடி இருக்கிறது சுத்வம். சுத்தம் கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ சுத்தம் எதுக்கு வந்து சுத்தம்னா தவக்கம், சுனா தவக்கம். தவறுக்கு எதுக்கு சொல்லியிருக்கு? தவறுக்கு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம இது எதுக்கு வரலான்னு நம்ம நம்மளே வச்சுக்கணும். சகாரத்து காட்டிலும் பரவாயில்ல தவறுகள் இருந்தால் சுத்தம் வரணுமா வேணாமா? ஆனால் சாக்கு பக்கத்து தவறுகள் இருந்தால் சுத்தமானது கிடையாது. அப்போ இந்த ரூல்ஸை இது தடுக்கிறதுனால இது அப்பவாதம். பின்னாடி இருந்தா உங்க தவறுக்கு சுத்தம், சகாரம் முன்னாடி இருந்து தவறுக்கம் பின்னாடி இருந்தால் அப்போ சுத்தமானது கிடையாது. அதனால இந்த பொன்ன ரூல்ஸுக்கு தடுக்கிறதுனால இது அதுக்குடைய அப்பவாதம். ஆனால் அதே தவறுக்கத்துக்கு பரமா தவறுக்கம் இருந்தாலோ அப்பதான் வந்து சாவுண்டி எடுத்துருக்கு. சாக்கு சாவுண்டி பரமா இருந்தால் சுத்தம். அதே சாக்கு சா இருந்தால் ஷாலா வரும். அந்த ரூல்ஸ் கிடையாது, அந்த ப்ராப்ளம் கிடையாது. இப்போ முன்னாடி சா இருந்து பின்னாடி தவறுக்கம் இருந்தால் அப்போ சுத்தமானது கிடையாது. இந்த போன சொன்ன ரூல்ஸ்ல கொஞ்சம் மாறுபடுறேன். அதனால இது அதனுடைய இது அப்பவாத சூத்திரம். என்ன சொன்ன ரூல்ஸை கொஞ்சம் சுருக்கிக்கிறேன், அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். அதனால அதுக்கு இது அந்த ரூல்ஸை தடுக்கிறதுனால இது அப்பவாத சூத்திரம்னு அதுக்கு பேர். அதான் அப்பவாதா. சகாராத்து சகாரத்தை காட்டும் பரஸ்ய பரமாக இருக்கிறதுக்கு அப்படின்னு கொடுத்துருக்க. இருக்கிறதுக்கு சுத்தம் சுத்தமானது நபவதி கிடையாது. பரமா எதுக்கு போற சுத்தம் எதுக்கு நம்மளே இது வச்சுக்கணும், நம்மளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சகாரத்துக்கு சுத்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டா சுத்தம் எதுக்கு வர போகுது? சுத்தம்னா தவறுக்கும்னு அர்த்தம். தவறுக்கு எதுக்கு சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே தவறுக்கு தவறு சொல்லியிருக்கேன். அப்போ நம்மளே என்ன வச்சுக்கணும்? தவறுக்கத்துக்கு தவர்க்கமானது வராது. சகாரத்துக்கு அர்த்தம் பரமா இருக்கிற தவர்க்கத்துக்கு தவர்க்கமானது கிடையாது அப்படின்னு போன ரூல்ஸை தடுத்து சொல்றதுனால இது அப்பவாத சூத்திரம். இது அப்பவாத காரியம். நம்ம சூத்திரம் சொல்லக்கூடாது, அப்பவாத காரியம். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுத்துருக்க. கிருஷ்ணா கிருஷ்ணா விஷ் இடத்துல இந்த சகாரம் இருக்கு, தவறுக்குரிய இருக்கு. இந்த ரூல்ஸ் பிரகாரம் நக்காரம் இருந்தால் அது சவர்க்கமானது வரணும். சவர்க்கம் வந்தா என்ன ஆகும்? அப்படின்னு மாறணும். அப்படின்னு மாறணும். ஆனால்
இந்த சூழ்நிலை இந்த பக்கம் என்ன பண்ணிட்ட சகாத்துக்காக தவறுகள் இருந்தால் அந்த சுத்தமானது கிடையாதுன்னு சொன்னதுனால இது இது வரணும் போன ரூல்ஸ்னால அந்த ரூல்ஸை அபவாதம் பண்ணதுனால இந்த சகாத்துக்காக பரமான தவறுகள் இருந்தா மாத்திரம் சகாரமானது வராது. அப்ப என்ன இது ஓகேவா? புரிஞ்சுதா? சந்தேகம் இருக்கா? திருப்பி ஒரு வாட்டி சொல்லுங்க சுவாமி. சுத்த சத்தினா பார்த்தோம் சகார தவர்க்கத்துக்கு சகார தவர்க்கம் யோகம் முன்னாடியோ பின்னாடியோ இருந்தால் ஷாக்கு பதிலா சகாரமோ தவர்க்கத்துக்கு பதிலா சவர்க்கமோ வரும் அப்படின்னு காமன் ரூல் சொல்லிட்டேன். இப்ப அந்த ரூல்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதாவது அப்பா சொல்றேன் என்னன்னா சகாரம் முன்னாடி பின்னாடி எங்க இருந்தாலும் இது வரணும் சொல்லிருக்கோம்ல. ஆனால் முன்னாடி சகாரம் இருந்து பின்னாடி தவர்க்க மாத்திரம் ஷாக்கு சொல்ல தவர்க்கத்துக்கு மாத்திரம் எடுத்துட்டு பின்னாடி தவர்க்க இருந்தால் அப்போ ஞாவானது வராது. ஷா முன்னாடி இருந்தா மாத்திரம் தவர்க்கத்தை சொல்ல ஷா மாத்திரம் எடுத்துருக்கு. தவர்க்க ரெண்டு சொன்னதுல ஷாவை மட்டும் எடுத்துருக்கு, தவர்க்கத்தை மாத்திரம் எடுத்துருக்கு. இப்போ சகாரம் ஷா முன்னாடி இருந்து தவர்க்கம் அப்புறமா இருந்தால் அப்போ சுத்துவம் சுத்துவானது தவர்க்கமானது வராது. இதே சகாரம் பின்னாடி இருந்தா வரும், முன்னாடி இருந்தா மாத்திரம் கிடையாது. அப்போ சகாராத்து பரம தவறுகள் இருந்தால் சுத்தம். அதோட விஷ் உதாரணம் விஷாவுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப நான் தவறுக்கு பின்னாடி இருக்கு. இந்த பிரகாரம் பக்கத்தால் தவறுக்கு நகாரம் வரணும், தவறுக்கு வரணும். ஆனால் இந்த தடுத்ததுனால சா முன்னாடி இருந்து நான் பின்னாடி இருந்தால் தவறுக்கு வராதுன்னு சொன்னதுனால அப்படியே விஷ் அப்படியே அப்படின்னு ரூபா ஆயிடும். வர வேண்டியத தடுக்கிறதுனால இது அதுக்கு அபவாதம். இங்க ஷாக்கு பரமா தவறுகள் இருந்தால் தவர்க்கமானது கிடையாது அப்படின்னு வச்சுக்கணும். இந்த சுத்த சந்தையுடைய அபவாதம் இது சொல்றோம். ஓகேவா? இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்க. தவர்க்கம் தவறு இருக்கு. இந்த ரூல் பிரகாரம் தவர்க்கமானது வரணும். தவர்க்கம் வந்தா சாவுடைய கடைசி எடுத்து அப்படி நியாயமா ஆகணும். ஆனால் அடுத்த ரூல்ஸ் என்ன போட்ட அபவாதம் ஷா முன்னாடி இருந்தால் அது தவறுமானது வராது. இது தவறுக்கும் அதுக்கு முன்னாடி சக்காரம் இருக்கிறதுனால சுத்தமானது கிடையாது. அப்போ அப்படியே ரூபாயி பிரஷ்னஹன கேள்வி நான் சொல்றேன். பிரஷ்னஹன கேள்வின்னு அர்த்தம். கிருஷ்ணஹன பலபலப்பா சுத்தமா இருக்கு பலபலப்பா இருக்குன்னு அர்த்தம். பிரஷ்னஹன கேள்வி பிரஷ்னம் கேள்வின்னு அர்த்தம். பிரஷ்னா அப்படின்னு இங்க ஞா வரணும், அது வரல. ஞா வந்து பிரஜ்ஞா ஆனும் பிரஷ்னியா நானும் அதால பிரஷ்னஹானே இருக்கு. அதனால இந்த ரூல்ஸ் வர வேண்டியதை தடுத்துட்டு சொல்றதுனால இதனுடைய அபவாத ஸ்தலம் இடம், அதனுடைய அபவாதமான இடம் இது இடம். எப்போ இது சகாரத்துக்கு தவறுக்கு பலமா இருந்தால் கிடையாது. மீதெல்லாம் உண்டு. ஜாக் பலமா இருந்தா உண்டு, பின்னாடி இருந்தா உண்டு. முன்னாடி இருந்தா மாத்திரம் கிடையாது. தவறுக்கு சகாரம் முன்னாடி இருந்தா மாத்திரம் கிடையாது, பின்னாடி இருந்தா உண்டுன்னு வச்சுக்கோங்க. சகாரா பரஸ்யம் போடுறதுனால அப்போ சகாரம் பின்னாடி இருந்து தவறுக்கு பின்னாடி இருந்தால் மாத்திரம் சுத்தமானது கிடையாது. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? போடலாம் சாமி. சுவாமி அந்த சந்தி அந்த ஒரு ஈக்குவேஷன் போட்டே இல்லையா? இன்னும் ஒரு தரம் அத சொல்லுங்க சுவாமி. இதுவா அந்த ரெண்டு யோகே ரெண்டு சைடும் எது சகாரஸ்ய சவர்க்கம் ரெண்டு சைடும் அது அத ஒரு தரம் அது என்ன நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேன் சுவாமி. தவர்க்கம் 6 எழுத்துக்கள் மொத்தம்
சகார தவர்க்கம் 6 எழுத்து, சகார சவர்க்கம் 6 எழுத்து. ஓகேவா? சகார தவர்க்கம் வாய்ஸே நல்லா சொன்னேன். வரலையா? வாய்ஸே கேட்கல. சகார சகார தவர்க்கத்துக்கு சகார சவர்க்கம் முன்னாடியோ பின்னாடியோ இருந்தா, தவர்க்கத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ சகாரமோ சவர்க்கமோ இருந்தால் 6 எழுத்து. சகாரம் 1, சவர்க்கம் 5. அந்த 6 எழுத்து முன்னாடி இருந்தாலும் சரி பின்னாடி இருந்தாலும் சரி இருந்தால் சகாரத்துக்கு பதிலாக இந்த ஷா, சகார இடத்தில் ஷா வரும். அதுவே சவர்க்கத்துடைய இடத்தில் சவர்க்கம் வரும். சவர்க்கத்துக்கு பதிலாக சவர்க்கமானது வரும். சவர்க்கம் அதே மாதிரி முதல் தாக்கு முதல் ச, ரெண்டாவது சாக்கு ரெண்டாவது ச அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். அப்போ சகார பின்னாடி இருந்தால் சகாரத்துக்கு சகாரமும் சவர்க்கத்துக்கு சவர்க்கமும் ஆதேசமாக வரும். கேக்குறது சுவாமி, சரியா கேட்டது, புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஓகேவா? அந்த ரூல்ஸ கொஞ்சம் மாற்றி பண்ணிருக்க இங்க அபவாதம் இருக்கு. இதே தவர்க்கத்துக்கு சகாரம் முன்னாடியும் பின்னாடி இருந்தா தவர்க்கம் வரும்னு சொன்னோமா இல்லையா? ஆனால் இங்க என்ன சொல்ற, தவர்க்கத்துக்கு முன்னாடி ஷா இருந்தால் மாத்திரம், தவர்க்கத்துக்கு ஷா மாத்திரம் இருந்தால் தவர்க்கத்துக்கு தவர்க்கமானது வராது. இந்த பண்ண ரூல்ஸ்ல கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டு தவர்க்கத்துக்கு சகாரம் முன்னாடியோ பின்னாடியோ இருந்தால் உண்டு முன்னாடி சொன்னோம். ஆனா இப்போ சகாரம் முன்னாடி இருந்தால் தவர்க்கத்துக்கு மாத்திரம் சகாரம் வராது, ஷாக்கு ஷாவரம். அந்த அதுல மாத்திரம் இல்லை, ஷா இருந்து ஷா எழுத்து மாத்திரம். தவர்க்கத்தை சொல்லல, ஷா ஒரு ஷாவடியா போட்டிருக்கேன். 6 எழுத்துல ஒரு எழுத்து மட்டும் எடுத்து வந்திருக்கேன். இந்த சவர்க்கத்துக்கு தவர்க்கம் இந்த 5 எழுத்து இருக்கு. இந்த தவர்க்க எழுத்து வரமா இருந்தால் அப்போ சுத்தமானது கிடையாது, சவர்க்கமானது வராது. மீதி ரூல்ஸ் எங்கெங்க இருக்கோ அங்கெல்லாம் வரும். இந்த ரூல்ஸ் வந்து கிடையாதுன்னு போட்டிருக்கேன். அது ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். பிரஷ்னஹா பிரஷ்னத்துல சவர்க்கமானது இருக்கு. இங்க ந இருக்கு, தவர்க்கத்துடைய கடைசி எழுத்து இருக்கு. அப்போ இந்த ரூல்ஸ் பிரகாரம் முன்னாடி நான் கடைசி நான் வரணும். முதல் ரூல்ஸ் பிரகாரம் நான் வரணும். ஆனால் அடுத்த ரூல்ஸ் தவர்க்கத்துக்கு முன்னாடி இந்த ஷா மாத்திரம் இருந்தால் கிடையாது அப்படின்னு. இங்க ஷா மாத்திரம் இருக்கிறதுனால, சக்காரம் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து என்ன வரல, ஞா வரல, அப்படியே நாவே இருக்கு, பிரஷ்னானே இருக்கு. பிரஷ்னியாக சொல்லக்கூடாது, பிரஷ்னானே இருக்கு. அப்போ அந்த ரூல்ஸை தடுக்கிறதுனால இது அதனுடைய அபவாதம், அதனுடைய அபவாத இடம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகே சாமி, நான் கேட்டது புரிஞ்சது. இப்ப அதே இதே இது அடுத்தது சுத்த சந்தி. சுத்த சந்தி கிட்டத்தட்ட இதேதான் எழுத்துக்கள் தான், அந்த யோகமான எழுத்துக்கள் தான். பின்ன சகார சவர்க்கம் சொன்னோம். இப்ப சகார சகார அது ஷாக்கு ஷா வந்து சாக்கு ஷா வந்து, அப்ப சாக்கு ஷா வந்தது, இப்ப சாக்கு ஷா சவர்க்கத்துக்கு சவர்க்கம். ஓகேவா? சுத்த சந்திக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, அங்க சகார சவர்க்க யோகம், இங்க சகார தவர்க்க யோகம். அதான் வித்தியாசம். ஸ்தானம் அதே தான், இவள் தான் வேற. இது மூலம் ஒண்ணுதான், சகார தவர்க்கம் சகார தவர்க்கம் சகார தவர்க்கம். அது கஷ்டம் கிடையாது. இந்த ஸ்தானியம் ஒண்ணுதான். போன சுத்த சந்தில இப்போ இது பேர் என்ன சொல்லி விஷ்ணு விஷ்ணு சகாரம் தவர்க்கம். அப்போ விஷ்ணு ஸ்துத்வம் பண்ணுங்க. சுத்வ சந்தினா சகார தவர்க்கம் வர சந்தி ஸ்ருத்வ சந்தி. இந்த சகாரமோ தவர்க்கமோ வரதுனால என்ன சந்தின் பேரு ஸ்ருத்வ சந்தி.
என்ன பார்த்தோம்? சுத்வ சந்தின்னு பார்த்தோம். சுத்வம் என்ன? ஷகார தவர்க்கம். அப்ப இஷு டு டூன தவர்க்கம். இஷு டு சுத்வம் சகார தவர்க்கம்னு பார்த்தோம். இப்ப ஸ்துத்வம் சகார டூன தவர்க்கம். சகார தவர்க்கம் வந்தால் ஸ்துத்வ சந்தி. ஷகார தவர்க்கம் வந்தால் சாகு தவர்க்கத்துக்கு ஷகார தவர்க்கம் வந்தால் ஸ்துத்வ சந்தி. ஷ தவர்க்கத்துக்கு சகார சவர்க்கம் வந்தால் ஸ்துத்வ சந்தி. அதான் ரெண்டுத்துக்குள்ள பேதங்கள். ஓகேவா? புரிஞ்சுதா? சகார தவர்க்கம் வந்தால் விநாயக சந்தின் பேரு ஸ்துத்வம். இஷு டு இத்வம் ஸ்துத்வம். இப்போ சகார தவர்க்கத்துக்கு சகார தவர்க்கம் பின்னாடியோ இருந்தால் சாக்கு ஷா வரும். தவர்க்கத்துக்கு தவர்க்கம் வரும். இப்படி வந்தால் ஸ்துத்வ சந்தி அப்படின்னு பெயர். ஓகேவா? அது பார்த்தது பாருங்க. சகாரத்துக்கு சகார தவர்காபியா யோகே. சகாரத்துக்கு சகார தவர்க்கம் யோகே பின்னாடியோ இருக்கு. சகாரஸ்ய ஷகாரா சாக்கு ஷாவானது வருது. தவர்க்கத்துக்கு சகார தவர்காபியா யோகே. தவர்க்கஸ்ய பிரமாத்னா தவறுக்கு 5 தவறுக்கு 5 டாடா. நீங்க முதல் தாக்கு நாங்க ரெண்டாவது தா போறோம் சொல்லக்கூடாது. கிரமாத்னா முதல் தாக்கு முதல் தா, ரெண்டாவது தாக்கு ரெண்டாவது டா, மூணாவது தாக்கு மூணாவது டா. அப்படி கிரமாத்னா ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படிதான் போடணும். மாற்றி போடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் கிரமாத்துன்னு போட்டுருக்கேன். தவறுக்கு 5 எழுத்துக்கும் தவறுக்கு 5 எழுத்து எது இருக்கோ முதல் தா இருந்தால் முதல் டா வரும், ரெண்டாவது டா இருந்தால் ரெண்டாவது டா வரும். அப்படின்னு கிரமாத்து தவர்கத்தை கிரமாத்து தவர்கா ஆதேசா பவதி. அப்படி வந்தால் இதுக்கு என்ன பேரு? சுத்வ சந்தி அப்படின்னு பெயர். சந்தேகம் இருக்கா? திரும்பி சொல்லணுமா? மேல போலாமா? எக்ஸாம்பிள் பார்த்துட்டா ஓரளவு புரியும். ஓகே. இப்போ சகாரத்துக்கு சகார யோகத்துக்கு உதாரணம் காண்க. பாலः கஷ்டः. சிலதுல அர்த்தம் இருக்கும், சிலதுல தண்டனை பதம் அதை விட்டு செஞ்சால போறோம் நமக்கு. பாலகன சிறுவன், சஷ்டால 6ஆவதுன்னு அர்த்தம், 6 அப்படின்னு அர்த்தம். அப்ப பாலஸ் இருக்கு. பாலத்துல என்ன இருக்கு? சகாரமானது இருக்கு. இங்க என்ன இருக்கு? முன்னாடியே எங்க வேணா இருக்கலாம் யோகான்னு சொன்னா, இங்க பின்னாடி யோகமானது இருக்கு. இப்ப சகார யோகமானது பின்னாடி இருக்கிறதுனால இந்த சகாரத்துக்கு என்ன வந்துருது? இந்த இஷ்யூ வந்துருது. பாலஷ் கஷ்டா. பாலஷ் கஷ்டா. இந்த சுத்த சந்தியான வந்து சகாரத்துக்கு சகார யோகமானது இருக்கிறதுனால இந்த சாக்கு சாதான் வரும். சா வந்து எடுத்து பாலஷ் கஷ்டா சேர்த்துனா பாலஷ் கஷ்டா. ஓகேவா? புரிச்சுதான்? சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? போலாம் சுவாமி. பட் கிரமேணன்னு சொன்னீங்களா, அது எங்க வருது சுவாமி? இஸ் மட்டும் தானே வருது. இஸ் மட்டும் தானே பாலர். இப்போ இங்க விட்டுக்கோ. இந்த சகா சகா வந்து தவறுக்கு உதாரணம் வச்சு நான் சொல்றேன். ஓகே ஓகே, புரியுது புரியுது. சரி சரி. தவறுக்கா சாதி தவறுக்கம்னு அர்த்தம். ஆதினா சகாரத்தை ஆதியா விடுது தாதி.
தவர்கஸ் அப்படின்னு இருக்கா இல்லையா? இருக்கு இங்க டா இருக்கு இங்க தவர்க்கம் யோகம் இது வேணா இருக்கலாம்ல, இந்த ஆறுல எது வேணா இருக்கலாம். இப்ப டா இங்க இருக்கு, சகாரத்துக்கு இந்த டா பரமா இருக்கிறதுனால இந்த சகாரத்துக்கு என்ன வந்துடும்? இது வந்துடும். பிரிச்சு கதவடி போடுறோம், சேர்த்து நிஷிப்டியா போயிடுச்சு சேர்ந்துரும், மாதிஷு தான் போடணும். தவர்காதி அப்படின்னு ரூபமானது. அப்ப இங்க சகாரத்துக்கு டாவுடைய சகா டவருக்கு யோகம் இங்க டாவுடைய யோகம் இருக்கு. டா யோகம் இருந்தால் டாக்கு காவானது வந்துடுது. ஓகேவா? அப்போ டவர்கஸ்ன்றது டவர்கஷ் சாதிகின்னு மாறிடும் சொல்லச்சு. இப்போ நீங்க டவர்கஸ் சாதிகி தனியா சொன்னா தப்பு கிடையாது. அது சேர்த்து சொல்லுது டவர்கஷ் அப்படின்னு மூர்த்தஸ்தானமான சகார் சொல்லணும், டவர்கஷ் சாதிகி அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சத்தி பண்ண மேல போலாமா? போலாம் சுவாமி, போலாம் சுவாமி. தனுஷ் சங்கரஹ தனுஷ் அது இருக்கு, இங்க சங்கரஹ இருக்கு. சகாத்னா வந்து இஷ்யூ வந்து தனுஷ் சேர்த்து போயிடுச்சு சுவாமி வீடியோவே. தனுஷ் தனுஷ்னா தெரியாது, தனுகுனா வில், ஆக்டர்ல வில். சங்கரனா அந்த உலோகம், உலோகத்துல பண்ண தனுஷ்னு அர்த்தம். தனுஷ் சங்கரா அப்படின்னு இந்த சாக்கு சகார யோகமானது இருக்கச்சு, சகா டவர் யோகம் இருக்கச்சு. இது 3 உதாரணம் கொடுத்து பாதஸ் ஷட்டா அவர்கஸ் சாதிஹி தனுஷ் சங்கார அப்படின்னு 3 உதாரணம் கொடுத்தேன். ஓகேவா? இப்போ தவர்க்கத்துக்கு தவர்க்கமானது யோகா இருக்கச்சு உதாரணம். அடுத்த உதாரணம் ரிகத்து பிளஸ் தீகா. ரிகத்து பிளஸ் தீகா. ரிகத்துனா என்ன தெரியுமா? பெரியன்னு அர்த்தம். டீக்கான வியாக்கியானம். அதுக்கு டீக்கா எதிராக சொல்றாங்க, நோட்ஸ் அது நோட்ஸ் அதுதான் டீக்கான பேரு. நல்ல பெரிய நோட்ஸ் எழுதுறது, கமெண்ட்ரி சொல்லுவேன், அதுதான் டீக்கான பேரு. பிரிகத் டீகா. இப்ப பிரிகத் டவர் இருக்கா, டீக்கா டவர்மானது யோகமானது இருக்கு. ஓகேவா? தவர்கத்துக்கு டவர் யோகம் இருக்கா இல்லையா? இப்ப டவருக்கு என்ன வரணும்? தவர்கத்துக்கு டவர் வரணுமா வேணாமா? கேக்குறதா? கேக்குறது சுவாமி. தவர்க்கத்துக்கு டவர்க்கம் தவர்க்க வரணும். ஃபர்ஸ்ட் டாக்கு கரெக்டா? போடலாமா போடாதா? இது டவர்க்கம் தானே, இது டவர்க்கம், இது டவர்க்கம். பண்ணலாமா கூடாதா? அடியே பண்ணலாமா கூடாதா? ஆனா கூடாது. பண்டு வந்தா என்ன சொல்லிட்டு, முதல் தவர்க்கத்துக்கு தாதாதானாக்கு நம்ம 2வது போனா ஆரம்பிக்க கூடாது. இங்க இருக்கிறது முதல் தா, அப்போ முதல் தா தான் போடணும். ஓகேவா? போயிட்டு பிரிகத் தவர்க்கத்துக்கு கிரமாத்திரம் போட்டதுனால முதல் தா இருக்கிறதுனால தவர்க்கத்தினுடைய
முதல் டா தான் இங்க ஆதேசமா போடணும். அப்போ பிருகத் டீகா பிருகத் டீகா அப்படின்னு அது. ஓகேவா? இது புரிஞ்சுதா உங்களுக்கு? முதல் டாக்கு முதல் டா, அதான் கிரமாத்துன்னு பொறுத்தவரைய அர்த்தம் இதான். முதல் டாக்கு நம்ம ரெண்டாவது டாவோ மூணாவது டாவோ போட்டுட்டால் அது தப்பு. ஏன்னா கிரமமா இது 6 இது 6 இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவதுக்கு ரெண்டாவது அப்படின்றது தான் கிரமம். அது அதுக்கு பேர் யதா சங்கியம்னு பேரு. அது பேர் என்ன சங்கியம்? யதா சங்கியம். யதா சங்கியம்னா சமசங்கியா இருந்துன்னா, சமசங்கியா இருந்தால் யதா சங்கியம். சங்கியம் அனதிக்கிரமியம், சங்கியை மாறாமல், சங்கியை மாறக்கூடாது. ஏன்னா வச்சுக்கோ, ஒரு அங்க 5 பிள்ளை இருக்கா, ஒரு அக்கா தங்க 5 பொண்ணு இருக்கா, எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பா? முதல் பெண்ணு கடைசி பிள்ளை அப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாளா? பண்ண மாட்டான். ஏன்னா ஏஜ் முதல் பிள்ளைக்கு முதல் பொண்ணு, ராமச்சந்திர கட்டணம் அப்படிதான் கல்யாணம் பண்ணி சொல்றா. அப்போ கிரமாத்து வருதுன்னா 1க்கு 1, 2க்கு 2, 3க்கு 3, 4க்கு 4, 5, அதான் கிரமம். இப்ப அதே மாதிரி இங்க ஸ்தானமும் 6 இருக்கு, ஆதேசமும் 6 இருக்கு. அது வந்து இங்க யதா சங்கியம்னா கிரமாத்துனா இந்த 1க்கு 1 தான் வரணும், 2, 3 போடக்கூடாது. சங்கியை மாறாமல், யதா சங்கியம்னா சங்கியை மாறாமல், சங்கியை மாறாம 1, 1, 2, 2, அதான் சங்கியா. 1, 2 சங்கியை மாறி இருக்கிறது அப்படி கூடாது. 1க்கு 1 தான், 2க்கு 2 தான், அதான் கிரமாத்துன்னு சொல்றது. கிரமமாக எப்படி 1, 2 தவறுக்கக்கூடிய கிரமம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஆதேசமான தவறுக்கக்கூடிய கிரமமும் அப்படிதான் ஆதேசமும் வரும். அப்போ முதல் டாக்கு முதல் டாவானது ஆதேசமாக வரும். தது பிருகத் டீகா, பிருகட் டீகா, பிருகட் டீகா அப்படின்ற ரூபமானது ஆகும். மேல போலாமா? தது பிளஸ் டமரு, தது பிளஸ் டமரு, அது டமரு. டமருனா உடுக்கை, அந்த பேரிய சொல்றமே டமரு ஜாத்தியம். இப்போ தது தவறுகத்து இருக்கு, டமரு டா வந்து தவறுகத்து இருக்கு. இப்போ டாக்கு என்ன இருக்கணும்? மூணாவது டா இருக்கிறதுனால இங்க மூணாவது தட்டமரு அப்படின்னு சொல்லணும். அப்போ இதுதான் யதா சங்கியம். இங்க முதல் தாப்பன்னு போடக்கூடாது. தத்து தத்து சத்தம், ஆனா தத்துன்னு ஆயிடுச்சுங்க. மூணாவது டக்காரம் இருக்கிறதுனால இங்க பொறுத்தவும் கிரமாவுக்கு மூணாவது டக்காரம் தான் போடணும். தத்து தது தடு டமரஹா தட்டமரஹா அப்படின்னு. ஓகேவா? நினைப்பாங்க ஏத்தது பிளஸ் டக்கா, ஏத்தது பிளஸ் டக்கா. டக்கான பேரிக்கை தான். ஆனா டக்கா உடுக்கை சொல்றமே, நனா டடக்கான அவபந்தவாதன்னு சிவன் உடுக்கை அடிச்சுதான் இந்த சிவசூத்திரதாரெல்லாம் வந்து சொல்லுவா. அந்த டக்கான உடுக்கைக்கு பேரு. இப்போ ஏதது டக்கா அப்படின்னு கத்த, ஏததுன்றது அவர்க்கம், டக்கா அவர்க்கமானது யோகம் இருக்கிறதுனால இந்த மூணாவது டக்காரத்துக்கு மூணாவது டக்காரம் தான் வரும். இதான் கிரமாத்து. முதல் தாய் மூணாவது தா இருக்கிறதுனால இங்க டா வந்தால் தாவுடைய மூணாவது எழுத்துக்கு தாவுடைய மூணாவது டக்காரமானது ஆதேசமாக வரும். இப்போ இதுதான் கிரமாத்துன்றது. ஏன்னா இங்க இருக்கிற மூணாவது டக்காரம் அதுக்கு ஆதேசமாக மூணாவது டக்காரம் தான் வரும். முதல்தோ ரெண்டாவதோ நாலாவதோ மூணாவதோ அஞ்சாவதோ போடக்கூடாது. அப்போ அப்படின்னு உதாரணம்.
அடுத்தது சக்ரின்னு டௌகதே. இன்னொரு உதாரணம் சக்ரின்னு டௌகதே. இப்போ சக்ரின்னு தவறுக்காரமானது இருக்கு. இங்க டௌகதே தவர்க்கமானது இருக்கு. இப்போ சக்ரின் தவறுக்கிறதுக்கு என்ன வந்துடும்? தாவுடைய அஞ்சாவது வச்சு நக்கால இருக்கு. இப்போ கிரமாத்து என்ன வந்துடும்? தாவுடைய அஞ்சாவது எழுத்தான சக்ரின்னு டௌகதே. சக்ரின் பாதிதான் அதே ரூபமானது சக்ரின்னு டௌகதே சக்ரின்னு டௌகதே அப்படின்னு தவர்க்கத்துக்கு சவர்க்கம் யோகம் இருக்கிறதுனால தாக்கு தாவுடைய வந்தது சக்ரின்னு டௌகதே அதே ரூபமானதா இருக்கு. ஓகேவா? சந்தேகம் இருக்கா? மேல போலாமா? சுவாமி. சகாரத்துக்கு தவர்க்க யோகம் சொல்றேன். காரணம் ஆகிருஷ்டः ஆகிருஷ்டः ஆகிருஷ் சகாரம் முன்னாடி சொன்னது முன்னாடி காட்டு. சகாரம் முன்னாடி இருக்கு, தவர்க்கமானது பின்னாடி இருக்கு. அப்போ தவறுக்கு முன்னாடி இருக்கிறதுனால தாக்கு தான் வந்துடும். சகானது டஹான்னு வரும். அப்போ ஆகிருஷ் ஆகிருஷ்டः ஆகிருஷ்டः ஆகிருஷ் சகாரமானது முன்னாடி யோகம் இருக்கு. தவறுக்கிறதுக்கு சகாரம் முன்னாடி இருக்கிறதுனால தவறுக்கு வந்து முதல் தாக்கு முதல் தாவானது ஆதேசமா வந்துடுது. அப்போ ஆகிருஷ் சேர்த்துனா ஆகிருஷ்டா இதான் சங்கியம். பிரமாத்து முதல் தாக்குல முதல் தா தான் வரும். ரெண்டாவது தாரா போடக்கூடாது. முதல் தா இருக்கு, அதுக்கு முதல் தா தவறுக்கமானது நிற்கிறோம். ஆகிருஷு சஹ ஆகிருஷ்டா அப்படின்னு பிரிச்சு எடுத்து அப்படி எழுதுறோம். அப்போ உணர்வுனா இஷ்டா இஷ்டா இருக்கு, தவறுங்க இருக்கு. அப்போ யோகா இருக்கிறதுனால தவறுக்கு என்ன வந்துடும்? தவறுங்க வரணும். தவறுக்கு முதல் தாழ்னால முதல் தா. ஓகேவா? அடுத்தது தவறுகத்துக்கு தவறு தவறுக்கும் நீங்க தவறுக்கும். அது உதாரணம் கொடுக்குறேன். கண்ணு பிளஸ் நாம் பிளஸ் நாம் நான் பரமா இருக்கு. அப்போ தவறுகத்துக்கு தவறு யோகா இருக்கிறதால நாம் என்ன ஆயிடும்? நான் ஆயிடும். ஆறுகளுக்கு கண்ணாம்னா சன்னா கண்ணம் ஆறு ஆறு ஆறாவது ஆறு சொல்றோம்னு எண்ணிக்கை. கண்ணா ஆறுகளுடைய ஆறுகளுக்கு ஆறு என்ன எழுத்து நம்ம நம்பர்
षण्णा षड् षण्णाम् प्लस षण्णा षण्णा अत् षण् प्लस नवतिः நகாரம் இருக்கு டாடா நவர்ல இருக்கு அதுக்கு என்ன வந்துருவாங்க அதாவது நான் வந்து டாடா நாவாம ஆயிடும் 2 + நவதி ஷண்ணவதி ஷண்ணவதினா எத்தனை ஷண்ணாயிரத்தி 6 நவதினா 69 96 நவதினா 90 90 6 6 90 96 இப்படி உள்டாலாம் வரும் சம்ஸ்கிருதத்துல நம்ம தமிழ்ல 76 76 86 6 எக்ஸ்ட்ரா முன்னாடி நம்ம சம்ஸ்கிருதம் வராது 3 முதல்ல அப்புறம் சட்டி 60 நவ பஞ்சாசத் நவ பஞ்சாசத் நவன 9 50 59 அப்ப நம்ம அதே மாதிரி ஷண் நவதிஹி ஷண்ணா 6 நவதினா 90 ஷண்ண 96 நம்ம இது பண்றானே இது கற்பனை பண்றது வருஷத்துல 96 அப்புறம் ஷண்ணவதி தர்ப்பணம் வருவா 96 தர்ப்பணம் பண்றது ஷண்ணவதி அதே இந்த உபநயத்துக்கு ஷண்ணவதி போடுறேன்னுவா 97 போடுவான் இது கையில போடுறோம் ஷண்ணவதின்னு பேர் அதுக்கலாம் ஷண்ணவதினா 96 எண்ணிக்கை நம்பர் அப்புறம் அதே ஷண் நகர்யா 6 நகரி நகரம் இடம் கிராமங்கள் ஷண் இருக்கு நகரி நா இருக்கு அப்ப இது நாக்கு யா 6 நகரங்கள் வச்சுக்கலாம் ஷண் நகர்யா ஓகேவா அடுத்தது ஏதாவது சந்தேகம் இருக்கா அவ அந்நிய உதாரணத்தை கொடுத்துருக்கா பிளஸ் டீகா பிளஸ் டீகா அது டீகா அர்த்தம் பிருகத் பிளஸ் டிண்டிமஹ பிருகத் டிண்டிமஹ டிண்டிமனா மத்தளம் நாடகம் வச்சுக்கலாம் பெரிய மத்தளம் பெரிய நாடகம் அப்படின்னு வச்சுக்கலாம் சரத் பிளஸ் டம்பரஹ சரத் டம்பரஹ டம்பரா கூட சரத் கூட்டம்னா பனி கூட்டம்னு அர்த்தம் சரத்னா சரத்னா பனி காலம் இருக்குல்ல சரத் காலம் கதரஸ் கதமஸ் பிளஸ் டகாரஹ கதமஷ் டகாரஹன்னு அர்த்தம் சகாத்துக்கு ஷகாரம் வந்திருக்கு இது எத்தனாவது டகாரம் கதமஹானா எத்தனாவதுன்னு அர்த்தம் டகாரன்னா எத்தனாவது டா இது அப்படின்னு அர்த்தம் புத்து பிளஸ் டங்கனம் மேல எழுதுன்னு அர்த்தம் சத்து பிளஸ் டிப்பனி சத் டிப்பனி அது டிப்பனினா நோட்ஸ் தான் நல்ல டிப்பனின்னு எடுத்துக்கலாம் சத்துனா நல்ல டிப்பனினா நோட்ஸ் நல்ல நோட்ஸ் சத் அப்போ சத்து டிப்பனி சத் சத் டிப்பனி அப்படின்னு அர்த்தம் பக்ஷின்மே பிளஸ் டிண்டிம பக்ஷின் டிண்டிம பக்ஷின்னா பக்ஷி பறவை டிண்டிமனா அந்த சிட்டுக்குருவி அதுக்கெல்லாம் பேரு அதே உத்து உத்து பிளஸ் டயனம் உட்டயனம் அப்படின்னு ஆயிருக்கு உத்துனா கிளம்புறது பறக்கிறது உட்டயனம்னா பறக்கிறது உத்தயனா மேல பறக்கிறதுன்னு அர்த்தம் டயத்தினா பறக்கிறதுன்னு அர்த்தம் பறக்கிறது இல்ல டயத்தினா பறக்கிறது உட்டயனா மேல பறக்கிறதுன்னு அர்த்தம் சாத் டக்கா டக்கா சாத்னா இருக்கிறது டக்கா இருக்கிறது சாது டக்கா சாது டக்கா அப்படின்னு அது டக்காத்துக்கு டா வந்திருக்கு இதெல்லாம் இந்த புத்தகத்துல பாருங்க சந்தேகத்தை அந்த கிளாஸ் கேளுவோம் பதத்து பிளஸ் டிம்பா பதட்டிம்பா பதத்துனா வேடுது இதுமே பல்லாக்குலாம் வேடுது பல்லாக்கு வேடுது தராசு பல்லாக்குலாம் பேரு அது உறிஞ்சா அதுக்கு டிம்பா பதத் டிம்பா மருத் டிண்டிமஹா மருத்து பிளஸ் டிண்டிமஹா
மருத் திண்டிமாக மருத் காலத்துல திண்டிமான மத்தளம் அர்த்தம் நினைக்கிறேன். திண்டிமான மத்தளம் நாடகம் அசகத்து பிளஸ் டயனம் அசகன் டயனம். அசகத்துனா சகத்துனா ஒரு வாட்டி, அசகத்துனா பல வாட்டின்னு அர்த்தம். சகத்துனா ஒரு வாட்டி, அசகத்துனா ந சகத்து அசகத்து பல வாட்டி, டயனா பறக்கிறது பல வாட்டி பறக்கிறதுன்னு அர்த்தம். விகட் டங்கசாலா விகட் டங்கசாலா பெரிய டங்கசாலைன்னா அந்த அடிக்கிற சாலை, கம்ப்யூட்டர் அந்த டைப்ரைட்டிங் ரூம், அந்த கம்ப்யூட்டர் ரூம். இது டங்கனம்னா அடிக்கிறதுன்னு அர்த்தம். அதனுடைய சாலைனா இடம். விகட் பெரிய கம்ப்யூட்டர் ஹால் வச்சுக்கலாம், பெரிய டைப்ரைட்டிங் ஹால் வச்சுக்கலாம், இதை வச்சுக்கலாம். விகட் டங்கனசாலா விகட் டங்கனசாலா. பயகத் தமாரஹ பயகத் தமாரஹ. தமாரஹ பயகத்துனா பயத்தை உண்டு பண்ணக்கூடியதுன்னு அர்த்தம். பயகத்துனா பயத்தை உண்டு பண்ணக்கூடியது. பயஹ பயம், கிருத்துனா செய்யறதுன்னு அர்த்தம். பயத்தை செய்யக்கூடிய தமாரம். இந்த தமாரமானது பார்த்தா பயத்தை உண்டாக்குறதுன்னு அர்த்தம். பயகத் தமாரஹ. இதுவே நம்ம நியாயமா அர்த்தம் சொல்ல முடியாது. தன்தனி பதம் இந்த இடத்துக்கு சந்திக்கு ஏற்ற மாதிரி படத்தை கொடுத்துருக்கிற அவ்வளவுதான். ஓகேவா? இந்த அபவாத கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். தன்யவாதா. வேற சந்தேகம் இருக்கா? ஆனா இது இன்னுமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முன்ன பின்னன்னு வரும்போது எதுக்கு முன்னாடி தகாரத்துக்கு பின்னாடி வருது தகாரம் முன்னாடிங்கிறது கொஞ்சம் கிரகிச்சுக்க டைம் எடுக்கிறது சுவாமி. அதான் ஒண்ணுமே இல்ல. நம்ம அதான் உங்களுக்கு இப்படி போறது சாச பின்னாலே போறீங்க. இந்த சகாசம் ரெண்டு இடத்துல இருக்கணும் அவசியம் இல்லை. முன்னாடியோ பின்னாடியோ ஆப்ஷன் தான். இந்த 6 பின்னாடி இருந்து இந்த 6 பின்னாடி இருந்தா பரவாயில்ல. ஏன்னா பூர்வ பர மூணுமே ஒரே சகார தவர்க்கம் தான். இது போற எழுத்து தான் வேற. சகார தவர்க்கம். தவர்க்கத்துக்கு முன்னாடி சகார தவர்க்கம் முன்னாடியோ பின்னாடியோ இருந்தா இந்த சகாரத்துக்கு சகாரம் தவறுக்கு தவர்க்கம். அவ்வளவு. அதுக்கு சோகச்சுனாதும் இதேதான். இந்த சோகச்சுனா சுத்தத்துக்கு அவ்வளவுதான் வித்தியாசம். எடுத்துக்கோம். சகார தவறுக்கும் முன்னாடியோ பின்னாடியோ எங்க வேணா இருக்கலாம். அந்த 6 எழுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்க போறோம். பின்னாடியோ முன்னாடியோ எடுத்துட்டு இந்த சகார தவறுகள் இருந்ததுன்னா இந்த எழுத்துக்கு நம்ம மாற்றி போட வேண்டியதுதான். அவ்வளவுதான். இது கூட அதான் பழக்கிறதுக்குன்னா சரியா போயிடும். கொஞ்சம் கஷ்டம். இந்த இடத்த இந்த உதாரணம் நிறைய பார்த்தீங்கன்னா பிரிக்கிட்டு சோகங்களை தொடர்ச்சி பார்த்தீங்கன்னா நம்ம அது இதானு போயிடும், முடிஞ்சிடும். அது கொஞ்சம் நீங்க உதாரணம் பார்க்கணும் வரணும். அவ்வளவுதான். பாருங்க இந்த புக்ல பார்க்கறது நீங்க படிச்சு தெரியும். நிறைய இடத்துல வரும் இதெல்லாம் சந்திகள் தான் திகழ்லாம் பிரிச்சு பார்க்கறது நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். நம்ம ஸ்லோகத்தை நம்ம பிரிச்சு பார்த்து வந்தாலும் அது நமக்கு தெரியும். நம்மளுக்கு ஈஸியா நம்ம சொல்லி கொடுத்து நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிடுறோம். நம்ம அதனால நமக்கு அது தெரியுது இல்லை. யாரும் சொல்லி கொடுத்து சொல்லிட்டு போயிடுறோம். நம்ம உட்காந்து கஷ்டப்பட்டு அந்த சப்தங்களை பிரிச்சு பார்த்து சொல்லி வருதுன்னு ஆரம்பிச்சோம். இல்லை மற்ற சொல்லி கொடுக்கணும் ஆரம்பிச்சாலும் அப்ப என்ன நம்மளுக்கு அந்த சத்தம் எப்படி பிரிக்கிறதுன்றது தெரிஞ்சுப்போம். அப்போ நம்மளுக்கே ஓரளவுக்கு பல வாட்டி சொல்ற பல டாக்டர் டாக்டர் ஆகிற மாதிரி அந்த சப்தங்களை பல வாட்டி சொல்லி பார்த்து தப்பா வரைட்டா சொல்லி வந்தா இது வராது சப்தம் நம்மளுக்கே தெரியும். இது சப்தம் இல்லையே, நம்ம அபசப்தங்களை சொன்னா நம்மளுக்கே கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பழக்கத்துனா அப்புறம் நம்மளே மாத்திடுவோம். இது பழக்கம் தான் காரணம். பழக்க நமக்கு சரியா போயிடும். அது ஒன்றும் சிரமப்பட வேண்டியதில்லை.